2 தலைவர்கள், முக்கிய தலைவர்களையுமே பார்த்தீங்க. நான் 2 சைட்லையும் பேசுவேன். அப்போ அதிமுக என்ற கட்சியை உடைக்க வேண்டும் என்பது பிஜேபியினுடைய விருப்பம். அந்த பிஜேபியினுடைய விருப்பத்தை முதல்வர் விஜய் நிறைவேற்றியிருக்காரு. 6 அமைச்சர்கள் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. வேலுமணி உட்பட 6 அமைச்சர்கள். அபிஷியலாக இன்னும் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரல. வந்துடும். என்டிஆர், எம்ஜிஆர் செய்ய முடியாததை தம்பி விஜய் செஞ்சிருக்காரு. என்ன செஞ்சிருக்காரு? இந்த 2 கம்பேரிசனுக்கும் விஜய் எப்படிங்க கம்பேர் பண்ணீங்க? ஒருவேளை அவர் எங்களுக்கு கடவுள் மாதிரி, விஜய் கடவுள் மாதிரி, அவர் சொன்னது எதுவுமே நிறைவேற்ற வேணாம், அவர் முதலமைச்சராக கோட் சூட் போட்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு அந்த படத்தை மட்டும் போட்டுகிட்டே இருந்தால் போதும். அது ஏஐ. காங்கிரஸினுடைய சாப்டர் தமிழ்நாட்டில் க்ளோஸ். காங்கிரஸ் தாவேகாவிடம் இருக்கும் வரை ராகுல் காந்தி ஜென்மத்துக்கு பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது. 24 அதிமுக என்ன நிலைமையில் இருந்ததோ, யாரை பிரதமர் வேட்பாளர் சொல்ல முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சோ, அது மாதிரி திமுகவும் அந்த நிலைமைக்கு போக போதோ? எதுக்கு திமுக ராகுல இப்ப ஏத்துக்க முடியாத முதல்ல திமுக 3வது அணியை கட்டமைச்சிட்டு போகுது. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்க போவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்ப்பா சார். அண்மையில் நேற்று முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சந்திச்சிருந்தீங்க. இதில் குறிப்பாக 2 தலைவர்கள், முக்கிய தலைவர்களையுமே பார்த்தீங்க. அதுல என்ன அஜெண்டா இருக்கு அப்படின்றது ஒரு கேள்வி. அடுத்தபடியாக எடப்பாடி என்ன நிலைமையில இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. நீங்க சொல்லுங்க. நான் மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன். 2 பேரையும் ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன். முன்னாள் முதல்வர் 2 பேருமே முன்னாள் முதல்வர்கள். 2 பேருமே தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். தோல்வியை தழுவி இருக்கும் பொழுது அவர்களை சந்திப்பது ஒரு நல்ல பண்பு என்ற முறையில், நல்ல மரபு என்ற முறையில் அவர்களை சென்று சந்தித்தேன். திராவிட கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டுக்கு தேவை என்ற அடிப்படையில் 2 பேரையும் நான் சந்தித்தேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எனக்கு குரு எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி. ஜெயலலிதா அம்மாவோட நான் தேர்தல் அறிக்கையெல்லாம் பண்ணி கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர்கள் பிஜேபியுடன் சென்று விட்டார்கள் என்ற கோபம் எனக்கு இருந்தது. அதனால் நான் அந்த நிலைப்பாட்டை நான் விமர்சித்திருக்கிறேன். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிளவுபட்டு மீண்டும் மீண்டும் பிளவுபட்டு அந்த மக்கள் இயக்கம், அது அதிமுக என்பது மக்கள் இயக்கம், திமுக என்பது மக்கள் இயக்கம். இவர்கள் பிளவுபட்டு வீக்காவது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல. இவர்கள் பிளவுபட வேண்டும், கழகமில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபியினுடைய லட்சியம். அப்போ அந்த லட்சியத்தில் ஒரு 50% வெற்றி பெற்று விட்டார்களோ இந்த தேர்தலில் என்பது அனைத்து தமிழ் மக்களுக்கும் ஒரு வேதனையின் வெளிப்பாடாக இருந்தது. எத்தனையோ நண்பர்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டதுபடி, அதிமுக நண்பர்கள், திமுக நண்பர்கள் கேட்டுக்கொண்டதுபடி அவர்களது கருத்துக்களை இந்த தலைவர்களை சந்தித்து சொல்ல வேண்டும். என்ன காரணம்? பல்வேறு இடங்களுக்கு நான் எலெக்ஷனுக்கு முன்னாலேயும் போயிருக்கேன், எலெக்ஷனுக்கு பின்னாலேயும் போயிருக்கேன். ஏன் இந்த திராவிட கட்சிகள் தோல்வியை தழுவியது என்பதற்கான பல்வேறு காரணங்களை திராவிட முன்னேற்றக் கழக நண்பர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நண்பர்களும் என்னிடம் பகிர்ந்திருக்கிறாங்க. இப்போ இந்த காரணங்களை அந்த தலைவரிடம் தெரிவிக்க வேண்டிய கடமை எனக்கு இருந்தது. தொண்டர்களின் உணர்வுகள், எனக்கு சொல்லப்பட்ட தொண்டர்களின் உணர்வுகளை இந்த தலைவர்களிடம் சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்குது என்பதை மனதில் வைத்து திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களையும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சந்தித்து கிரவுண்ட் லெவல் ரிப்போர்ட், என்னால் என்ன கிரவுண்டில் என்ன ரிஃப்ளெக்ட் ஆச்சு என்பதை பற்றி, ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டது என்பதை பற்றி எனக்கு கிடைத்த அறிக்கையின்படி, தகவலின்படி அவரிடம் சில தகவல்களை அவரிடம் பகிர்ந்து கொண்டேன். இது ஒரு பாயிண்ட்டு. 2வது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பிளவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சட்டமன்றத்தில் கொறடா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
யாரை அங்கீகரித்தாரோ அவரைத்தான் கொறடாவாக அங்கீகரித்திருக்க வேண்டும், ஆப்ரேட்டிங் விப்பாக அனௌன்ஸ் பண்ணியிருக்க வேண்டும் சபாநாயகர். அதை செய்ய தவறி தன் கடமையிலிருந்து தவறி இருக்கிறார் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர். திரு விஜயபாஸ்கர் வேலுமணி தலைமையிலான ஒரு குழுவிற்கு, அதுவும் 2/3 மெஜாரிட்டி இல்லாத ஒரு குழுவிற்கு, விஜயபாஸ்கர் கொறடா என்ற குழுவிற்கு அவர்களும் எங்களை தனி அணியாக அங்கீகரிக்க சொன்னார்கள். அது அங்கீகரிக்க முடியாது. அப்போ ரெண்டையுமே வந்து கான்ஃப்ளிக்டிங் கிளைம் வரும் பொழுது ஆப்ரேட்டிங் விப்பா யாரை அனௌன்ஸ் பண்ணணும் என்பதுக்கு தெளிவான விதிமுறைகளை வந்து உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றங்கள் வகுத்து கொடுத்துருக்கிறத பல்வேறு கேசஸ் இருக்குது. ஸோ மகாராஷ்டிராவுடைய வழக்கில் கட்சி யாரை சொல்கிறதோ அவரை தான் விப்பாக எடுத்துக்கணும். அப்போ அந்த ஆப்ரேட்டிங் விப் இல்லாமல் ஒரு கான்ஃபிடன்ஸ் மோஷனை மூவ் பண்ணால் அந்த கான்ஃபிடன்ஸ் மோஷன் செல்லுமா அப்படின்ற கேள்வி எழுது. ஆனால் சபாநாயகர் செல்லும் என்று முடிவெடுத்து விட்டால் ஆளுநரும் ஒன்றும் செய்ய முடியாது, கோர்ட்டும் ஒன்றும் செய்ய முடியாது. எப்போ எங்கே பிரச்சனை அப்படின்னா, இந்த அரசு இந்த டிஃபெக்டட் எம்எல்ஏக்களால் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டது என்ற நிலை ஏற்பட்டால், அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுமானால் இந்த கான்ஃபிடன்ஸ் மோசனே செல்லாது என்று கார் ஸ்டேடிங் நடந்திருக்கு, செல்லாது என்று உத்தரவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து ஏற்கனவே ஜெயிச்சிருச்சு. ஏன்னா காங்கிரஸு, விசிகா, கம்யூனிஸ்ட்டு ஏற்கனவே அவங்களுக்கு பெரும்பான்மை அப்புறம் இந்த கிடைச்சிருச்சு. ஒரு அமமுக ஜெயிச்சிருச்சு. இது வந்து எக்ஸ்ட்ரா. அப்போ எக்ஸ்ட்ரா பண்ணுறதுனால இதனால் ஒரு பலனும் கிடையாது. அப்போ கான்ஃபிடன்ஸ் மோஷனை செட்டிசைட் பண்ண முடியாது என்ற சட்ட நிலையை நான் திரு எடப்பாடி பழனிசாமி அவரிடம் விளக்கினேன். ரெண்டாவது, டிஸ்குவாலிஃபிகேஷன் பாசிபிள். இவங்க வந்து அதுக்குரிய கிளைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் சபாநாயகர் டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டார். டிஸ்குவாலிஃபை பண்ணணும். அவங்கள இந்த 24-5 பேரையும் டிஸ்குவாலிஃபை பண்ண வேண்டும் என்பதுதான் சட்டம். ஆனால் அவர் பண்ண மாட்டார். அவர் பண்ணாததை கொஸ்டினும் பண்ண முடியாது. ஆனால் எங்கே போகணும்? அதுக்கு நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு நாடணும், கவர்னரை நாடணும். கவர்னர் நாடி ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா கவர்னர் கேனாட் டேக் எ டிசிஷன் ஆன் த ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளி வாட் எவர் ஹேப்பன்ட். ஸோ நீதிமன்றத்தை நாடணும். நீதிமன்றத்தை நாடி டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். ஆனால் அதற்குள்ள நான் 2 சைட்லேயும் பேசினேன். விஜயபாஸ்கர்கிட்டையும் பேசினேன், வேலுமணி தரப்பில் விஜயபாஸ்கர்கிட்டையும் பேசினேன், இந்த சைடில் எடப்பாடி அவர்களையும் சந்தித்து பேசினேன். ஏதாவது ஒற்றுமைப்படுங்க, ஏதாவது யூனிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல, இருக்கு. அவங்களும் அதுதான் வேணும். அவர் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு எஸ்பி வேலுமணியும் சொல்றாரு. ஆமாம். அப்படின்னு அவங்களுக்குள்ள பிரச்சனை. பிரச்சனை என்னென்னா, அவங்க வந்து அவருக்கு ரொம்ப அவரது செயல்பாடுகளுக்கு அகென்ஸ்டாக வேலை பார்த்துருக்காங்கன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு எடப்பாடி. என்னத்தை தான் இருந்தாலும் 1,34,00,000 வாக்குகள் வாங்கினதுக்கு காரணம் எடப்பாடி தான். இன்றைக்கு கட்சியை கட்டி காத்து வைத்திருப்பவரும் எடப்பாடி தான். அவர் மேலே சிவி சண்முகமும் வேலுமணியும் விஜயபாஸ்கர் டீம் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருக்கலாம். அது உண்மைதான். அது வந்து தேர்தல் களத்துல எடப்பாடி அவர்கள் வந்து திமுக ஒரு குடும்ப அரசியல் செய்கிறது, அங்க வந்து பவர் சென்டர் அவங்க குடும்பம் மட்டும்தான் இருக்கு, குடும்பம் தான் ஆட்சி செய்யுது தமிழ்நாட்டில் அப்படின்னு விமர்சனம் பண்ணாரு. இன்னைக்கு சிவி சண்முகம் பிரஸ் மீட்ல சொல்றாரு, இங்க வந்து மாமா, மச்சான், மருமகன் நிறைய பேர் வந்து எடப்பாடி தலைமையில வந்து அவங்க குடும்பமும் வேலை செய்யுது, அவங்க குடும்ப கட்சியாக மாறிடுச்சு அண்ணா திமுக அப்படின்னு விமர்சனம் முன்வைக்கிறாரு. அந்த விமர்சனத்தை நீங்கள் வந்து குடும்பத்தில் இருக்கவங்க யாருக்காவது பதவி கொடுத்துருக்காரா எடப்பாடி? குடும்பத்தில் இருக்கவங்க எங்கள் வீட்டில் இருந்தால் மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, பையன் இருக்க தானே செய்வாங்க. அவங்கள வந்து உடனே கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிட முடியுமா? முதல்வர் விஜய் மாதிரி எல்லாரையும் வெளியே அனுப்பிட முடியுமா? அவர் பிள்ளை குழந்தை குட்டியோடு வாழ்கிறாரு எடப்பாடி. உடனே அவங்க கட்சியில் தலையிடுறாங்கன்னு என்ன சொல்ல முடியும்? அவங்க ஃபேமிலியில் இருக்காங்க. அவங்க வந்து கட்சியில் வந்து ஒரு பதவி கொடுத்து அதன் மூலமாக அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு டிசிஷனை மாற்றினாங்க அப்படின்னா நம்ம குற்றச்சாட்டு சொல்லலாம். அதை வந்து நம்ம எப்படி சொல்கிறது? அது வந்து இந்த மாதிரி பிரச்சனைன்னு வரும்போது சொல்லுவாங்க, எவ்வளோ நாள் எங்கே போனாங்க? இன்றைக்கி எடுத்த முயற்சியை சிவி சண்முகமும் இது வேலுமணியும் செங்கோட்டையன் ஒரு 6 அமைச்சர்கள் போய் பார்த்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, அன்னைக்கு எடுத்துருக்கலாம்ல. அன்னைக்கு எடுத்திருந்தா ஓபிஎஸ்ஸை உள்ளே கொண்டாந்துருக்கலாம், சசிகலா உள்ளே கொண்டாந்துருக்கலாம், புகழேந்தி உள்ளே கொண்டாந்துருக்கலாம், கேசி பழனிசாமி உள்ளே கொண்டாந்துருக்கலாம், எல்லாரையும் உள்ளே கொண்டாந்துருக்கலாம்ல.
அப்போ கட்சி காப்பாற்றப்பட்டிருக்குமா இல்லையா? இன்னைக்கு உங்களுக்கு யார் சரி ரைட்டு எடப்பாடி செய்கிறது தவறுன்னு வச்சுக்கோ, ஃபைட் பண்ணக்கூடிய ஃபோரம் எது? கட்சி தானே. கட்சியில் தானே ஃபைட் பண்ணணும். கட்சியில் தானே நீங்கள் வந்து பொதுக்குழு கூட்டுங்கன்னு சொல்லி கேட்கணும் பொதுச் செயலாளர்கிட்ட. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஃப்ளோராவது அசம்பிளியில் போய் நாங்கள் வந்து கேட்காமையே, ஆதரவு கேட்காமையே, எங்கள் வீட்டில் பொண்ணு இருக்குது, நல்லா பழகுங்க, நல்லா பழகுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களா அவனாவது? ஆதரவு கேட்டிருந்தா பரவாயில்ல, கேட்காம சொல்லி நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லி அதை வந்து அந்த ஹார்ஸ் ரைடிங்கை ஊக்குவிச்சு முதல்வர் விஜயே டைரெக்டாக உள்ள வந்து இவங்கள சந்தித்து எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி 2வது வந்து கேட்டு என்ன அடிப்படையில் இந்த ஆதரவு? ஏற்கனவே உங்களுக்கு ஆதரவு இருக்குது. அப்போ இந்த ஆதரவு எதுக்கு? அப்போ அதிமுக என்ற கட்சியை உடைக்க வேண்டும் என்பது பிஜேபியினுடைய விருப்பம். அந்த பிஜேபியினுடைய விருப்பத்தை முதல்வர் விஜய் வந்து நிறைவேற்றியிருக்காரு. யார் மூலமா? லாட்ரி மார்ட்டின் குடும்பத்தின் மூலமா. அதானே? ஒட்டுமொத்த லாட்ரி மார்ட்டினுடைய குடும்பம் தமிழ்நாட்டை இன்னைக்கு ஏலம் எடுத்திருக்கு. அவ்வளோதான். வேற என்ன நீங்கள் சொல்லுவீங்க? இல்ல தொடர் தோல்விகளை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ திமுகவும் தொடர் தோல்விகளை சந்திச்சிருக்கு. 2011ல மிகப்பெரிய தோல்வி அடைந்து எதிர்க்கட்சியா கூட உட்கார முடியாத நிலைமை விஜயகாந்த் வந்து எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். அதன் பிறகு 2016லயும் தோல்வியை தழுவுனாங்க. அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் ஆர்கே நகர். அங்கேயும் 3ஆம் இடத்துக்கு போனாங்க. இப்படி பல தோல்விகளை கடந்து தான் 2019ல அவங்க நாடாளுமன்றத்துல ஒரு கூட்டணி அமைத்து வெற்றி பெறுறாங்க. ஒரு லாங் ப்ராசஸ்ல அவங்க நிக்கிறாங்க இல்லையா? அது மாரி ஏன் அதிமுக வந்து எடுத்துக்க மாட்டேன்றாங்க? தோல்விகளை கண்டு ஏன் இந்த அளவுக்கு எமோஷனல் இது ஆகுறாங்க? நான் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லும்போது அவர் சொன்னார், இத்தனை தலைவரே தோத்துருக்காரு. தலைவரே தோத்துருக்காரு. நான் இங்கே 96 ஓட்டில் ஜெயிச்சிருக்கேன். தலைவரே தோத்துருக்காரு. ஒட்டுமொத்த திமுகவும் ஒரே கண்ட்ரோலில் அவர்கிட்ட இருக்குது, நிற்கிது. நான் 96 ஓட்டில் ஜெயிச்சிருக்கேன். 1,84,00,000 ஓட்டை வாங்கி கொடுத்துருக்கேன். இத்தனை தொண்டர்கள் நம்ம பின்னால் இருக்கிறாங்க. இவங்க பதவிக்காகவும் பணத்திற்காகவும் உள்ளே போகிறாங்க அப்படின்னா இவங்களை எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. நான் தான் சொன்னேன், நீங்கள் தானே சொன்னீங்க கொள்கை வேற கூட்டணி வேறன்னு. கொள்கையோடு நிற்கிற திமுக இன்னைக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிது. நீங்கள் கொள்கை வேற கூட்டணி வேறன்னீங்க. இங்கே கொள்கையை தூக்கி ஓரமாக வச்சுட்டு பணம் எங்கே வருதோ அதுங்க போயிருக்காங்க. அவ்வளோதான். இதுதாங்க கொள்கைக்கும் கூட்டணிக்கும் வித்தியாசம். கொள்கைக்கான அரசியலுக்கும் பணத்திற்கான அரசியலுக்கும் பதவிக்கான அரசியலுக்கும் வித்தியாசம் தான். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் அவருக்கு எடப்பாடி பழனிசாமியோட சொன்னேன். அவர் வந்து தெளிவாக இருக்கார். இவர்கள் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் இவர்கள் வந்து அதிமுக என்ற கட்சியை இரட்டை இலை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதா உருவாக்கி ஜெயலலிதா அவர்களால் கட்டிக்காக்கப்பட்ட எங்களையெல்லாம் ஆளாக்கிய அந்த இரட்டை இலையை அவமதித்து பணத்திற்காக பதவிக்காக தங்களை ஏலத்தில் விட்டுவிட்டார்கள். இவர்களை மீண்டும் சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. நான் இவர்கள் வகித்த பதவிகளுக்கு வேறு ஆளை போட்டேன். கட்சியை நான் வந்து இனிமேல் இளைஞர்கள் மூலமாக இளைஞர்களை உள்ளே கொண்டு வந்து அதிமுகவை பலப்படுத்தப் போகிறேன் என்ற தெளிவான நிலைப்பாட்டை அவர் எடுத்துட்டார். அது ஒரு வழியில் நல்ல முடிவு தான் அது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்டவர்கள் இவர்களை வைத்து கொண்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த 6 அமைச்சர்கள் பேசிட்டாங்க. 6 அமைச்சர்கள் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நாளைக்கு பதவியேற்றாலும் ஏற்கலாம். நாளைக்கு காலையில் 6 அமைச்சர்கள், வேலுமணி உட்பட 6 அமைச்சர்கள். அஃபிஷியலா இன்னும் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரல. வந்துடும். இன்னைக்கு சாயந்தரம் வந்துடும். இட்ஸ் ஆல்ரெடி டிசைடட். அப்போ என்ன அர்த்தம்? பதவிக்கு தானே நிற்க போகிறீங்க. இன்றைக்கி ஏன் விசிகாவும் கம்யூனிஸ்டும் ஐஎம்எல்லும் நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி நிற்கிறாங்க? காங்கிரஸ் தானே தன்னை வித்துட்டு போயிருக்கு. திமுகவின் முதுகில் குத்திட்டு போயிருக்கு. சீமான் தான் சொன்னார், பிராமண கடப்பாரை எடுத்து நான் திராவிட கோட்டையை தகர்ப்பேன்னு. ஆனால் காங்கிரஸ் தான் பிரவீன் சக்கரவர்த்தி என்ற பிராமண கடப்பாரை எடுத்து திமுகவின் முதுகில் குத்தியிருக்கு. புரிஞ்சுட்டிங்களா? திமுகவின் முதுகில் குத்தியது காங்கிரஸ். அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி தான் இதுக்கு என்ஜினியரிங் டிஃபெக்ஷனை உருவாக்கியிருக்கார். ராகுல் காந்தி தான் இதுக்கு மொத்தமாக பின்னால் இருந்திருக்கார். ராகுல் காந்தி எல்லார்ட்டையும் பேசி ஐயுஎம்எல்லை கூட அக்செப்ட் பண்ண வச்சது ராகுல் காந்தி.
கம்யூனிஸ்ட் அக்செப்ட் பண்ண வச்சது ராகுல் காந்தி. இப்படியெல்லாம் வந்து விசிகாட்ட பேசுனது கார்கே. அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செய்திருக்கிறது. ஆனா திமுக தலைவர் விசிகாவும் கம்யூனிஸ்டும் ஐஎம்எலும் யார் தான் என்ன சொன்னாலும் சரி, திமுக தலைவர் உத்தரவு இருந்தால் அவருடைய அப்ரூவலோட தான் நாங்கள் போய் ஆதரிப்போம். நாங்கள் அந்த கூட்டணிலாம் தொடர்கிறோம்ன்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து எக்ஸ்டர்னல் சப்போர்ட் கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த எக்ஸ்டர்னல் சப்போர்ட் கிடைக்குமா, கிடைக்காதா, இல்லைன்னா என்ன பண்ணுறது, அப்போ ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆமாம் ஆளுகளை ஒரு ஆளை தூக்கி ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணி ஒரு ஆளை தூக்கி காமராஜன்ற எம்எல்ஏ தூக்கி அதான் பிரேமலதா மேடம் வந்து சட்டசபையிலே கிழிச்சு தொங்க விட்டாங்க. அடுத்து வந்து ஏடிஎம்கேலேயே இன்ஜினியரிங் டிஃபெக்ஷன் பண்ணி இப்போ வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணி 25 எம்எல்ஏக்களை இவங்க தூக்கி. அடுத்த ஏடிஎம்கேக்கான அரசியல் ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ வந்து 50 ஆண்டு காலமாக அதிமுக தொடங்கிய காலத்திலிருந்து திமுக ஒரு தீய சக்தி, அவங்கள நம்ம வீழ்த்தணும், அவங்கள வந்து அப்புறப்படுத்தணும் தான் அரசியல் பண்ணாங்க. அது இன்னைக்கு தாவைக்கா சிந்திருச்சு. தாவைக்கா அதை செய்து காட்டியிருக்கு. அப்படின்றப்போ அந்த அரசியலை முன்னெடுக்கக்கூடிய இடத்துக்கு நகர்வது அப்படின்றது ஒரு இயற்கையாக அது பார்க்கப்படுதுல்ல. நீங்க இப்ப இனிமேல் அரசியல் இப்ப 2 பேருமே ஆப்போசிட்ல உட்காந்துட்டாங்க. இப்ப அதிமுக யாரை எதிர்த்து அரசியல் பண்ண போறாங்க? யாராவது தாவைக்கா தான் அரசியல் பண்ணணும். தாவைக்கா தானே ஆளுங்கட்சி. அதில் தெளிவாக இருக்கார் எடப்பாடி. தாவைக்காவை எதிர்த்து அரசியல் பண்ணுவேன் என்பதில் தெளிவாக இருக்கார். அவருடைய ஃபோக்கஸ் வந்து தெளிவாக இருக்கு. தாவைக்காவை எதிர்த்து அரசியல் பண்ணால் தான் அதிமுகவை காப்பாற்ற முடியும் என்ற நிலைக்கு அவர் வந்துட்டார். தாவைக்காவை இக்னோர் பண்ணதுனால தான் இன்றைக்கி அது தாவைக்கா சொன்ன பொய் அனைத்துமே உண்மை என்று அப்பாவி மக்களும் இளைஞர்களும் இளம்பெண்களும் நம்பி வாக்களிச்சிட்டாங்க. அவர்கள் கூடிய சீக்கிரம் ஏமாறுவார்கள். இவரால் கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாது என்பதை எடப்பாடி தெளிவாக இருக்கார். இவர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்பதில் அவர் தெளிவாக இருக்கார். இல்லை, 2 திராவிட கட்சிகளுமே செய்த ஒரு பெரிய தவறாக என்ன சொல்றாங்க, அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க, இவரால் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. ஆனால் தாக்கம் ஏற்படுத்தலாம், ஆனால் பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது, ஆட்சி மாற்றம் வாய்ப்பே இல்லைன்னாங்க. ஆனால் செய்து காட்டிட்டார். ரன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறப்ப ரன் பண்ணி காட்டிட்டாரு, என்ன பண்றது? ஆமாம், ரன் பண்ணி காமிக்கலாம். ஏன்னா 4 லட்சம் கோடி வாயில் வேணால் வடை சுடலாம். 4 லட்சம் கோடிக்கு எங்கே போவீங்க? வாயில் வடை சுட்டுடலாம். ஏற்கனவே 4 லட்சம் கோடி தான் பட்ஜெட்டு, ப்ளஸ் 4 லட்சம் கோடி, 8 லட்சம் கோடி வேணும். இவர் சொன்னதை நிறைவேற்றணும்னா ஒருவேளை வந்து அவர் வந்து எங்களுக்கு கடவுள் மாதிரி, விஜய் வந்து கடவுள் மாதிரி, அவர் சொன்னதை எதுவுமே நிறைவேற்ற வேணாம், அவர் முதலமைச்சராக வந்து கோட் சூட்டு போட்டு வந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அந்த படத்தை மட்டும் போட்டுகிட்டே இருந்தால் போதும். இல்லை, அது ஏஐ போட்டோ, அது ஏஐயோ இந்த படத்தை மட்டும் போட்டுட்டே இருந்தால் போதும். இன்றைக்கி சாப்பிட்டாரு, இன்றைக்கி வந்து கை கொடுத்தாரு, இன்றைக்கி வந்து இறங்கி வரும்போது அப்படி ஒரு பார்வை பார்த்தாரு, அப்படி ஒரு பார்வை பார்த்தாரு, இப்படிலாம் படம் போட்டுக்கிட்டே இருந்தாலே போதும். நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பைத்தியங்களுக்கு அது சரியாக போகும். அது போதும். 2500 கொடுக்க தேவையில்லை, 1000 ரூபா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, 4000 ரூபா படித்த மாணவர்களுக்கு கொடுக்கணும் அவசியம் இல்லை, இடைநிற்றலுக்கு 15,000 ரூபா கொடுக்கணும் தேவையில்லை, 1 பவுன் தங்கம் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா மோடி தங்கம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அவர் வேற பழிய போட்டுடலாம். மோதிரம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இப்போதைக்கு மோதிரம் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். எதை செஞ்சாலும் அவர் மாதிரி உண்டா என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த இன்ஸ்டாகிராம் பைத்தியங்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்வார்கள். எனவே அதை கேட்கணும் வேண்டிய அவசியமும் யாருக்கும் இல்லை. இப்போ யாருமே வந்து நீங்கள் சொன்னது மாதிரி யாருமே வந்து இப்போ பேட்டி கொடுக்குறாங்களா? யாராவது சீமான் பேட்டி கொடுக்குறாரா? இல்லை உதயநிதி பேட்டி கொடுக்குறாரா? இல்லை எந்த தலைவரும் பேட்டி கொடுக்குறாங்களா? பேட்டி கொடுத்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. பேட்டி கொடுக்காம ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறப்ப மக்கள் பிரச்சனை எதுக்கு பேசணும்? பேசணும் அவசியம் இல்லைல்ல. எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறது தான் கடவுள் மாதிரி ஒருத்தர் கல்ட்டு ஃபிகராக வந்திருக்காரு. அவர் தீர்த்து வச்சுருவார் எல்லா பிரச்சனையும். அப்புறம் எதுக்கு பேச வேண்டியிருக்கு? போராட வேண்டிய தேவை இருக்காது. அப்போ அவர் எல்லா பிரச்சனையும் அவர் தீர்த்து வச்சு ஒரு நல்லாட்சியை மாதம் மும்மாரி மழை பொழிகிறது என்ற ஆட்சியை வந்து அவர் கொடுப்பாரு. பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறைஞ்சிரும். அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல், ஈவன் உலக நாடுகளுக்கே தலைவர் ஆவார்னு சொல்லி அவருடைய ஜோசியர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் ஜோசியர் சொன்னதுனால தான் சிஎம் ஆகியிருக்காரு. இன்னும் அடுத்து பிரைம் மினிஸ்டர், இப்போ மோடிக்கு கண்டஸ்டாக அவர் தான். மோடி அடுத்த 2029 எலெக்ஷனில் மோடியை
காலி பண்ணி இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவார். இங்கே வந்து லாட்ரி குரூப் வந்து சிஎம் ஆயிரும். ஓகே. அப்போ தமிழ்நாடு லாட்ரி கும்பலிடம் விற்கப்படும். அங்கே வந்து அவர் வந்து இந்தியாவை காப்பாற்றுவதற்கு மோடியோட வந்து எதிர்த்து அங்கே ஒரு 4 பாட்டு போட்டு, ஹிந்தி பாட்டு, இந்த மாதிரி பல்வேறு மொழிகளில் வந்து இதே மாதிரி பாட்டை போட்டு ஒரு வைபை ஏற்றி அப்படியே இதே ஜான் ஆரோக்கியசாமியை வச்சு இந்தியா முழுக்க வந்து ஒரு வைபை ஏற்றி பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவார் அடுத்து. அப்போ பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு அப்புறம் வந்து தான் புட்டின், ட்ரம்ப்பு இவங்ககிட்டலாம் பேச்சுவார்த்தை நடத்தி உலகத்தையே தன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவார் அப்படின்னு ரிக்கி பண்டிட் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அப்படி ஆகிறத பார்ப்பாங்களா? நீங்கள் வந்து அவர் 4 லட்சம் கோடிக்கு சொன்னாங்க, ஒரு பைசா கூட செலவழிக்க தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை, அவர் ஒன்றும் தேவையில்லை, எதுவுமே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அரசு ஊழியர்களுக்கெல்லாம் வந்து பென்ஷன் கிடைக்குமா கிடைக்காதா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீமை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இல்லை, ஆனால் அது வந்து இன்னொரு 6 மாதம் 1 வருடம் தான் நம்ம வந்து ஒரு எஸ்டிமேட் பண்ண முடியும். இந்த அரசாங்கத்தை பற்றி ஒரு அளவுக்கு நமக்கு தகவல் கிடைக்கணும், எப்படி ரன் பண்ணுறாங்கன்றத வந்து ஆராய்வதற்கே ஒரு 6 மாதம் நமக்கு தேவைப்படும் இல்லையா? அது நம்ம போக அதுக்குள்ளே தான் இந்த 25 பேர் வர்றாங்கல்ல, ஏடிஎம்கேலேருந்து டிஃபெக்ட் ஆகி வராங்கல்ல, இவங்க வந்து பதவியேற்பு விழா நடத்துகிறோம். இவங்களுக்கு வந்து பதவி கொடுத்துருவாங்க. சபாநாயகர் வந்து அவரை டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டார். அப்புறம் எடப்பாடி கஷ்டப்பட்டு ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு போய் டிஸ்குவாலிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அந்த இடம் வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் 6 மாதத்துக்குள்ளே தேர்தல் நடத்தி இவங்க பதவியேற்றதுலேருந்து 6 மாதத்துக்குள்ளே இன்னொரு எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு வரணும். அப்போ இந்த 25 பேரில் ஒரு 6 பேருக்கு திரும்பி மீண்டும் டிவிக்கில் சீட் கொடுத்துருவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய நம்பி போன மற்ற எம்எல்ஏக்கள்லாம் வந்து இப்போ 15 கோடி கிடச்சிருக்குல்ல, அந்த 15 கோடி கிடச்சிருக்குன்னு இப்போ குற்றச்சாட்டு வந்திருக்கு. யார்? ஆதிராஜாராம் சொல்லியிருக்காரு, 15 கோடி ஒரு எம்எல்ஏக்கு 15 கோடி லீமோரோஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. யார் சொல்கிறது? நம்ம சொல்லலை, அவர் சொல்கிறாரு, ஆதிராஜாராம் சொல்கிறாரு. ஸோ அந்த பணத்தை வச்சு அதோட அவங்க சாப்டர் க்ளோஸ். யார்? ஒரு 6 பேரை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏகளுக்கு சாப்டர் க்ளோஸ். ஓகே. ஸோ இந்த 25 பேர் ஜெயிச்சு வரணும். எப்படி ஜெயிச்சு வர போகிறாங்க? டிவிகேலேருந்து ஜெயிச்சு வரணும். ஏற்கனவே அது ஏடிஎம்கே ஜெயிச்ச தொகுதி. இந்த ஏடிஎம்கே ஜெயிக்குமா, இல்லை திமுக ஜெயிக்குமா, இல்லை டிவிகே ஜெயிக்குமா தெரியாது. இல்லை நம்ம இன்னைக்கு ரஜினிகாந்த் கூட ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அந்த பேட்டிலேயே சொல்கிறாரு, என்டிஆர் எம்ஜிஆர் செய்ய முடியாததை தம்பி விஜய் செஞ்சிருக்காரு. என்ன செஞ்சிருக்காரு? ஒரு 2 ஆண்டுகள்ல 2.25 ஆண்டுகள்ல வந்து ஒரு வெற்றியை கொடுத்துருக்காரு. அப்படின்றப்போ அது மிகப்பெரிய வெற்றியாக தான் பார்க்க முடியும். எம்ஜிஆருக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு அரசியல்ல, என்டிஆருக்கும் ஒரு நீண்ட வரலாறு இருக்கு. அவங்க எல்லாம் கடந்த ஒரு 2.25 வருஷத்துல ஒரு பெரிய வெற்றியை வந்து ஈட்டியிருக்காருன்னா அது பெரிய மாற்றம் தானே. அப்போ அந்த ஒரு ஈர்ப்பு வரும்ல. எம்ஜிஆர் வந்து அரி பெருமான் பெற்று ஆட்சி அமைச்சார் தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும். இவர் அறுதி பெருமானம் பெற்று ஆட்சி அமைச்சாரா? பாண்டிச்சேரியில் வாக்கு சதவீதம் கூட பெற்றிருக்காருல்ல. சரி, வாக்கு தான் கூட ஆட்சி. உங்களுக்கு அறுதி பெருமானம் கிடைச்சதா? எம்ஜிஆருக்கு 130 சீட் கிடச்சி, உங்களுக்கு எப்படி 108 நின்றுச்சு? எப்படி நின்றுச்சு? அப்போ எம்ஜிஆர் சாதனை படைச்சது நீ சாதனை படைச்சுன்னு சொல்கிறது என்ன அர்த்தம்? கம்பேரிசன் என்ன கம்பேரிசன் அது? என்டிஆர் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார். 9 மாதத்தில் முதலமைச்சர் ஆனார். ஜெயிச்சு அறுதி பெருமானம் பெற்று முதலமைச்சர் ஆனார். இந்த 2 கம்பேரிசனுக்கும் விஜய் எப்படிங்க கம்பேர் பண்ணுவீங்க? நீ 108 வாங்கிட்டு கடைசியில் கல்லாப்பட்டி கூட்டணிகிட்ட போய் தானே இப்போ பெரும்பான்மை நிரூபிச்சிருக்கீங்க. ஊழல் சக்தியை வச்சு தானே 144 வாங்கியிருக்கீங்க. ஊழல் சக்தியோட 25 எம்எல்ஏக்களை வச்சு தானே தூய சக்தி வந்து 144 நம்பருக்கு காமிச்சிருக்கு. கல்லாப்பட்டி கூட்டணி திமுகவினுடைய கல்லாப்பட்டி தீய சக்தி திமுகவினுடைய கல்லாப்பட்டி கூட்டணியை வச்சு தானே உங்கள் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எப்படி எம்ஜிஆருக்கும் என்டிஆருக்கும் கம்பேரபிளாக சொல்ல முடியும்? எம்ஜிஆரையும் என்டிஆரையும் சிறுமைப்படுத்தக்கூடிய செயல். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அலை அடிச்சிச்சுன்னா தமிழ்நாடு அடித்தாடா, பாண்டிச்சேரியில் ஏன் அடிக்கல? எப்படி ஏன் அடிக்கல சொல்லுங்க? ஏன் வந்து மம்தாவும் ஸ்டாலினும் பினராயி விஜயன் மட்டும் தோத்தாங்க சொல்லுங்க? நான் வந்து டவுட்டை கிளப்புறேன். நீ நல்ல ஆம்பளை, எலெக்ஷன் கமிஷன், அமித்ஷா, நீ இவிஎம்மில் மேனிப்புலேட் பண்ணலை, இவிஎம்மை ஃப்ராடு பண்ணலை அப்படின்னா நீ 100% விவிபேட்டை எண்ணிக்கை நிரூபிச்சிரு. குளத்தூர் தொகுதி ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாருன்னு சொல்லு, நிரூபி.
உன் மேலே டைரெக்டாக நான் குற்றச்சாட்டு சொல்கிறேன். இவிஎம்மை வச்சு தான் நீ மேனிப்புலேட் பண்ணி விஜயை ஜெயிக்க வச்சிருக்கேன்னு குற்றச்சாட்டு சொல்கிறேன். ஸ்டாலின் தொகுதியை எண்ணு, பினராயி விஜயன் தொகுதியை எண்ணு, மம்தா பானர்ஜி தொகுதியை எண்ணு, விவிபேட்டை ஸ்லிப் 100%. இந்த 5 விவிபேட்டை தான் எண்ணுவேன்ற அல்வா கதையெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் அவ்வளோதான் பெர்மிஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டை ஏமாத்துற மாதிரி ஏமாற்றக்கூடாது. 100% விவிபேட்டை எண்ணு, அனௌன்ஸ் பண்ணு. ஸ்டாலின் ஜெயிக்கிறாரா இல்லையான்னு பாரு. யாரை வந்து ஏமாத்திட்டு இருக்கீங்க? ஸ்டாலின் தோக்குறாளா சொல்லுங்க. எத்தனை நீங்கள் 20% வாக்கு 5% வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய விஜய் அவருடைய ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து 10% ஆகலாம், 10-20 கூட ஆகலாம். அது எப்படி 33 ஆச்சு? ஏங்க யாருன்னே தெரியாதுங்க. யாருன்னா ஓட்டு கேட்டே போகலாம், விசிலுக்கு விழுந்திருக்கு, வாக்கு விழுந்திருக்குன்னா எப்படி விழுங்க வாக்கு? எப்படி விழுங்க வாக்கு? நான் அந்தளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அறிவற்றவர்களா? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றும் தெரியாதா? நீ வந்து ரீல்ஸில் போட்டு ஷார்ட்ஸில் போட்டு இப்போ ஒரு 100 பேர் 150 வீடியோ போட்டால் 150 வீடியோ தான் ஒட்டுமொத்த 4 கோடி மக்கள். நிறைய ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கு, நிறைய இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்களுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு 150 வீடியோ ஒரு நாளைக்கு போட்டால், பேரன் சொல்லி போட்டேன், பேத்தி சொல்லி போட்டா அப்படின்னு ஒரு 150 வீடியோ போட்டால் 150 வீடியோ தான் 1,75,00,000 வாக்குக்கு ஈக்குவலா? எப்படி அது போட்டிருக்காங்க? இல்லைன்னு சொல்லலை. தாத்தா சொல்லி போட்டிருக்காங்க, இது இப்போ பேரன் சொல்லி போட்டிருக்காங்க, பேத்தி சொல்லி போட்டிருக்காங்க, மகன் சொல்லி போட்டிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் எப்படியும் திமுக வின் பண்ண போது நம்ம ஏன் தாவிக்க போடக்கூடாதுன்னு போட்டு நிறைய பேர் இருக்காங்க. அப்படி போட்டிருக்காங்க. இந்த எண்ணிக்கை ஒரு 10% இருக்குங்க. எப்படிங்க நான் 35% ஆச்சு? சரி, நான் கேட்குற கேள்விங்க. இல்ல, அதை கண்காணிக்க தவறினுடைய விளைவு தானே இது. என்ன கண்காணிக்க? இந்த மாதிரி ஓட் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு எப்படி திராவிட கட்சிகள் கண்காணிக்க தவறி கண்காணிப்பீங்க? இவிஎம்ல நடக்கிறத நீங்க எப்படி கண்காணிப்பீங்க? எப்படிங்க கண்காணிப்பீங்க? சரி, பிஜேபிக்கு 11% ஓட்டு வேற அண்ணாமலை இருக்கும்போது 2024 தேர்தலில், 2026 இது எப்படி 3% ஆச்சு? ஒரிஜினல் பர்சன்டேஜ் எப்படி குறைஞ்சி? அப்போ பிஜேபிக்கு கிடைச்ச 11% இவிஎம் மூலமாக தான் கிடச்சின்னு கரெக்டா? இன்றைக்கி அந்த ஓட்டை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டீங்களா இங்கே விஜய்க்கு? சரி, நாம் தமிழர் சீமானுக்கு கொடுத்தீங்க, 8% ஓட்டு வாங்கினார் அவர். அதில் 4% ஓட்டை தூக்கி அங்கிட்டு போட்டு விட்டீங்களா? 10% பிஜேபியிலேருந்து போயிடுச்சு, 4% நாம் தமிழ்லேருந்து போயிடுச்சு. ஓகே, எவ்வளோ ஆச்சு? அப்புறம் ஏடிஎம்கேலேருந்து ஒரு 10%, திமுகலேருந்து ஒரு 10%, 20, 30, 35 வந்துச்சா? 34 வந்துச்சா? அப்போ இவங்ககிட்ட இருந்தெல்லாம் ஒவ்வொரு 10% நீ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு செட்டிங் இல்லாமல் எப்படிங்க போகும்? 10% அங்கே போகலாம் இவ்வளவு பண்ணிவிட்டு. அது எல்லா சுற்றுலையுமா தோப்பாடு திமுக ஸ்டாலின் அவர்கள் பெருங்குளத்து இது இப்போ குளத்தூரில் எப்படிங்க அது? இல்லை, ஓவரால் சென்னையே அவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஓவரால் சென்னை தான் சொல்கிறேன், ஓவரால் சென்னை எப்படி யாருக்கு தெரியும்? நான் என்ன சொல்கிறேன், ஓவரால் சென்னை கேப்சர் பண்ணீங்கல்ல, ஒரே ஒரு தொகுதி முக ஸ்டாலின் தொகுதி மட்டும் 250 விவிபேட் இருக்கு, இவிஎம் பூத்து 250 300 இருக்கும். இந்த 300 என்ன உன் விவிபேட்டை கவுண்ட் எடுத்துக்கோ, இவிஎம் கவுண்ட் எடுத்துக்கோ, ஒவ்வொரு கவுண்ட்லையும் விவிபேட் ஸ்லிப்பை எண்ணி காமி. நீ ஜெயிச்சிட்டேன்னா அப்புறம் கேளு. நான் இது விவிபேட்டு இவிஎம்மை பற்றியே நான் பேசலை. ஓகே, நீ உண்மைன்னு நிரூபிச்சிரு. நீ சுப்ரீம் கோர்ட்டு போனால் என்ன சொல்லுவ? அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் எண்றதுக்கு நேரம் இல்லை. என்ன நேரம் இல்லை? தான் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சுல. நீ என்னையா நீ அப்படியே ஜெயிச்சா கூட நாங்கள் ஜெயிக்கலன்னு சொல்லி ஏற்றுக்கிறோம். ஆனால் எண்ணி காமிச்சிரு. எண்ணி காமி ஸ்டாலின் தோத்துட்டாருன்னு ஏற்றுக்குவோம். என்ன அர்த்தத்தில் இது? என்ன ஜனநாயகமா? நான் போடுற ஓட்டு நான் யாருக்கு விடுகுதுன்னே தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கான். நீ எதுக்கு ஓட்டு போடணும்? இனிமேல் எதுக்கு போராடணும்? யார் இவிஎம் வச்சு செட் பண்ணுறானோ அவன் வந்து நாட்டை தூக்கிட்டு போக வேண்டியதானே, நாட்டை எடுத்துகிட்டு போக வேண்டியதானே. அவன் யாரை வேணாலும் வச்சு ஆண்டு போக வேண்டியதானே. ஒரே நாடு ஒரே தேர்தல். எதுக்கு மாநிலங்கள், தனித்தனி மாநிலங்கள் எதுக்கு? இல்லை, நீங்கள் 2 கட்சி தலைவர்களையும் மீட் பண்ணீங்க, அவங்க ஏதாவது சொன்னாங்களா இதை பற்றி? நான் 2 பேர்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன், இதை பற்றி சொல்லியிருக்கேன். நீங்கள் அவங்க ஃபீல் பண்ணுறாங்களா? அவங்க வந்து
அவங்க அதை பற்றி சிந்திக்கிறாங்க. நீங்கள் வந்து மக்கள் மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்கணும், அதே நேரத்தில் சட்ட போராட்டத்தை முன்னெடுக்கணும். நாங்கள் வந்து நாளைக்கு தான் சொல்ல முடியும். எங்களுக்கு வந்து போராடுறதுக்கான வலிமை கிடையாது, பணபலமும் கிடையாது. நீங்கள் தான் முன்னெடுக்கணும்னு சொல்லி நான் திமுக தலைவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன், இவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன். அவங்க 2 பேரும் அதை பிலீவ் பண்ணால் இறங்கி போராடுவாங்க. பிலீவ் பண்ணலைன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது? இவர்கள் என்ன தான் ஃபைட் பண்ணாலும் மேலே இருக்கவன் என்ன முடிவு எடுக்கிறானோ அந்த முடிவு தான் செயல்படுத்தப்படும். ஸோ நாளைக்கு வந்து ஈஸியாக நீ வரதானே பார்க்க தானே போகிறான். தமிழ்நாடு என்ற மாநிலமே இருக்காது, யூனியன் பிரதேசமாக மாற்றப்படும். முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலுக்கு இல்ல மாறும். பாஜகவினுடைய ஆட்டம் இதுல வந்து எப்படின்னா, அதிமுக கரைந்து கொண்டிருக்கிறத செய்தியின் வாயிலாக மறுபடியும் ஒரு பிளவை சந்திக்குது. மறுபடியும் நீங்க சொல்றது போல எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. இளைஞர்களை சேர்த்து அவங்க இப்போ இப்போ முன்னாடி இருந்த அமைச்சர்களுக்கு மாற்றாக இளைஞர்கள் சக்தியை கொண்டு வரேன்னு அவர் சொல்றதெல்லாம் ஓகே. ஆனால் இயல்புல இப்ப அவங்க டிவிகேவை எதிர்த்து அரசியல் செய்யணுன்ற நிலைமை வந்திருக்கு. திமுகவும் டிவிகேவை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய நிலைமை வந்திருக்கு. இப்ப இந்த 2 திராவிட கட்சிகளும் வலுவிழந்திருக்க நிலைமையில இவங்களை அப்புறப்படுத்திட்டு பாஜக அந்த இடத்துக்கு வந்து டிவிகேவா பாஜகவான்னு அந்த இடத்துக்கு வர பாஜக முயற்சி செய்யுதுன்னு எடுத்துக்கலாம். அதான் கரெக்ட். அதான் நீங்கள் சொல்கிறதான் நடக்கும். திமுக ஏடிஎம்கே இப்போ அடுத்த இன்ஜினியரிங் டிஃபெக்ஷன் இப்போ நடக்கிறது அதிமுகவை ஒட்டுமொத்தமாக சோழிய முடிக்கிறது தான் வந்து பிஜேபி விஜய் மூலமாக நடத்துது. பிஜேபியால் டைரக்டாக என்ட்ரி ஆக முடியாதுன்றதை அவங்க உணர்ந்துட்டாங்க. அப்போ விஜய் மூலமாக தாவேகா மூலமாக அவர்களது கனவுகளை நனவாக்கணுன்றது தான் அவங்களுடைய எண்ணம். ஸோ தாவேகா மூலமாக இப்போ வந்து ஏடிஎம்கேல பிளவை கொண்டாண்டாங்க. ஸோ இதை வந்து அங்கீகரிப்பாங்க, இவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க. கொடுக்க வச்சு இவங்களே ஊழல் பண்ண வைப்பாங்க. யார் இந்த ஊழல் பண்ண அமைச்சர்கள் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. இவங்க ஒரு லெவலுக்கு ஊழல் பண்ணி வரும்பொழுது இவங்கள ஓச்சிட்டு அடுத்து திமுகவை ஓச்சிட்டு அதுக்குள்ளே பிஜேபியை வந்து அண்ணாமலையை வச்சு ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. ஸ்ட்ரென்தன் பண்ணி இந்த இங்கே போட்ட 35% ஓட்டை அண்ணாமலைக்கு வந்து கூட்டம் வர்றதா காமிப்பாங்க. கூட்டத்தை பில்டப் பண்ணி காமிச்சு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா அண்ணாமலை வந்து எல்லாத்தையும் எதிர்ப்பார். யார் டிவிகே ஃபுல்லாக எதிர்ப்பார், எதிர்த்து பேசிகிட்டே வருவார். டிவிகே எதிர்த்து களமாட்டிகிட்டே வருவார். திமுக பேச முடியாமல் போய் அதிமுகவை ஒன்றுமில்லாமாக்கி அப்போ அண்ணாமலை களத்தில் இறங்கி வரும் பொழுது திமுக எதிர்த்து களமாடக்கூடிய கட்சி பிஜேபின்ற ஒரு 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 பிம்பம் கட்டமைக்கப்படும். அப்போ அந்த பிம்பத்தை வந்து பிஜேபி கட்டமைச்சு இவங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்க மாதிரியே காமிப்பாங்க. ஆனால் அவங்க பிஜேபியினுடைய இன்னொரு பினாமி தான் தாவேகா. அப்போ எந்த நேரமும் அடுத்த எலெக்ஷனில் காங்கிரஸ் கூட வச்சுருக்காங்கல்ல, யார் தாவேகா. இப்போ காங்கிரஸ் கூட வச்சுட்டா காங்கிரஸை ஜெயிக்க விடுவாரா அமித்ஷா? விடுவாரா? 2029 காங்கிரஸை வச்சுக்கிட்டு நீங்கள் எம்பி எலெக்ஷனில் சோழியை முடிச்சு விட்ருவாரு. எம்பி எலெக்ஷனில் வந்து பிஜேபி ஜெயித்து விட்டது என்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு அவங்க ஜெயிப்பாங்க. அடுத்த எலெக்ஷனில் 31 எலெக்ஷனில் பிஜேபி ஆட்சிக்கு வந்துடும். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இல்லை ஸ்டாலின் நீங்கள் மீட் பண்ணதுனால கேட்குறேன். ஒருவேளை 2029 இப்போ காங்கிரஸ் தாவேக்கு கூட போனதுனால 2029 நம்ம ஏன் பாஜகவுக்கு போகக்கூடாது? ஏன்னா நம்ம ஏற்கனவே பல பேக் ஸ்டாப் வாங்கிட்டோம், நிறைய பேர் முதுகில் குத்திட்டாங்க, இதன் பிறகும் நம்ம வந்து கொள்கை உறுதியோடு நம்ம நிற்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். நம்மளும் அரசியல் களத்தில் அரசியல் பண்ணுறோம், தேர்தல் சந்திக்கிறோம், அதனால பாஜகவோட போகலான்னு முடிவெடுக்க தயாராகிட்டு இருக்காங்களா? எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொள்கை வழியில் நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர். அவர் வந்து காலத்திலும் பிஜேபியை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதில் அவர் தெளிவாக இருக்கார். ஆனால் காங்கிரஸ் வந்து கண்டிப்பாக காங்கிரஸை அவர்கள் மன்னிக்க மாட்டார்கள். அகில இந்திய அளவில் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணதே திரு மு.க. ஸ்டாலின் தான். அந்த நன்றியுணர்வு கூட இல்லாமல் திமுக தோற்பதற்கு காங்கிரஸ் வந்து தாவேகா பக்கம் நின்றதன் காரணமாக இன்றைக்கு திமுக தோற்றிருக்கிறது. எனவே காங்கிரஸினுடைய சாப்டர் தமிழ்நாட்டில் க்ளோஸ். இனி எந்திரிக்க முடியாது. ஏன்னா காங்கிரஸ் வந்து தாவேகாவிடம் இருக்கும் வரை தாவேகா அடுத்த தேர்தலில் ஜெயிக்க முடியாது. எழுதி வச்சுக்கோங்க.
ஜெயிக்க விட மாட்டார் அமித்ஷா. ஓகே. காங்கிரஸ் வந்து எப்போ வந்துச்சு? ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் விவரமாக இருந்து கலட்டி விட்டுருந்தாருன்னா காங்கிரஸை, கண்டிப்பாக தேவைக்கா ஜெயிச்சிருக்காது. 108 வந்திருக்காது. எடப்பாடி வந்திருப்பார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவங்க காங்கிரஸை சேர்க்க மாட்டாங்கன்னு நினச்சாங்க. இவங்க போய் காங்கிரஸில் போய் அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் யாதவ் அர்ஜுனா, பிரவீன் சக்கரவர்த்தி டீலிங்கில் இவங்க வந்து காங்கிரஸ் வந்து உள்ளே வந்து ஒட்டிக்கிச்சு. இனிமேல் வந்து காங்கிரஸ் தாவேக்காவுடன் இருக்கும் வரை தாவேக்கா இனிமேல் எந்த தேர்தலையும் ஜெயிக்க முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. இடைத்தேர்தலில் வேணால் ஏதாவது விட்டுட்டு போவாங்க, சரி நடக்கட்டும் அப்படின்ட்டு. 2029 தேர்தலில் கண்டிப்பாக வந்து காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட இருக்கும்போது ஜெயிக்க முடியாது, ஜெயிக்க விட மாட்டார் அமித்ஷா. அந்த 2029க்குள்ள பிஜேபி மீண்டும் கட்டமைப்பு அண்ணாமலை தலைமையில் உருவாக்கப்படும் பண்ணுவாங்க. அப்போ அதிமுக ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதிமுகவோட கூட்டணி தொடரும்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவங்க அதிமுகவோட கூட்டணி தொடரும்னுவாங்க. அப்போ இந்த கூட்டணியை வச்சு ஒரு பெரிய ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நாங்கள் தான் பெரிய ஆள், தாவேக்காவா நாங்களான்ற ஒரு சுச்சுவேஷனை உருவாகும். அப்போ திமுக வந்து சும்மா இருக்காது. திமுக கொள்கைக்காக போராடும். தாவேக்காவினுடைய அரசினுடைய ஒவ்வொரு தவறான முடிவுகளுக்கும் எதிர்த்து போராடும் திமுக. இல்லை, இன்னொரு இடத்துக்கு இப்போ 2024 அதிமுக என்ன நிலைமையில் இருந்ததோ, யாரை பிரதமர் வேட்பாளர் சொல்ல முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சோ, அது மாதிரி திமுகவும் அந்த நிலைமைக்கு போக போதோ? எதுக்கு திமுக ராகுல இப்ப ஏத்துக்க முடியாத முதல்ல திமுக மூன்றாவது அணியை கட்டமைச்சிட்டு போகுது. அகிலேஷ் யாதவ் இருக்காரு, தேஜஸ்வி யாதவ் இருக்காரு, மம்தா இருக்காங்க, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, இப்படி பல்வேறு இவர் இருக்காரு. யார் நம்ம தேஜஸ்வி யாதவ் இருக்காரு. ஏன்னா இவங்க எல்லாத்துக்கும் முதுகுல ஊத்துனவரான ராகுல் காந்தி. அப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து இவங்க ஒரு அணியை கட்டமைக்க போகிறாங்க. காங்கிரஸ் காங்கிரஸ் பெட்டரை கலைச்சிட்டு மோடியோட சேர்ந்துட்டா நல்லது. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு துணை பிரதமராவது கிடைக்கும், டெப்டி பிரைம் மினிஸ்டராவது வாங்கலாம். ராகுல் காந்தி ஜென்மத்துக்கு பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது. ஓகே. ஸோ அந்த வேலையை அவர் பார்க்கலாம். காங்கிரஸை கலைச்சிட்டு எதுக்கு நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய இன்னொரு விங்கா காங்கிரஸை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு? ஆர்எஸ்எஸுடைய உண்மையான விங்கா வந்து பிஜேபி தான் இருக்குது. உங்களுக்கு எதுக்கு அந்த கட்சி? நான் வந்து சமூக நீதியை பார்க்குறேன், நான் வந்து அம்பேத்கரை பிடிக்கிறேன், நான் வந்து பெரியாரை பார்க்குறேன், நீ பொய் வேஷம் போடுறீங்க. போய் கட்சியை கழிச்சிட்டு பேசாமல் போய் பிஜேபியில் சேர்ந்துருங்க, மோடிகிட்ட சேர்ந்துருங்க. மோடி ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு உங்களை சீஃப் மினிஸ்டர் ஆக்குவார். இல்லைன்னா அட்லீஸ்ட் மோடிக்கு அடுத்து அமித்ஷா வந்தாருன்னா உங்களை டெப்டி பிரைம் மினிஸ்டராவோ ஏதாவது டிஃபென்ஸ் மினிஸ்டராவோ ஆக்கிட்டு போவார். அப்படியாவது ஆகிட்டு போங்க. இவங்க இன்னொரு கூட்டணியை கட்டமைக்க போகிறாங்க. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்ற கோஷத்தை வச்சு இவங்க போட்டோம். ஓகே. வருண் காந்தியை ஒதுக்கி வச்சுருக்காங்க. வருண் காந்தியை தூக்கி உள்ளே போட்டு ராகுல் காந்திக்கு அகைன்ஸ்டாக வருண் காந்தியை உள்ளே கொண்டாந்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு, வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதானே? என்ன உங்களுக்கு தான் வேலை பார்க்க தெரியும், மற்றவங்களுக்கெல்லாம் வேலை பார்க்க தெரியாதா? என்னங்க சொல்லுங்கள். காந்தி ஃபேமிலியில் தானே ஒரு ஆள் வேணும். வருண் காந்தி ராகுல் காந்தியை விட பெட்டர் சாய்ஸு. வருண் காந்தியை கூட்டு வச்சு உள்ளே வச்சு ஒரு கூட்டணியை உருவாக்கினா முடிஞ்சு போச்சு. எத்தனை ஆப்ஷன் இருக்குது? கேஜ்ரிவால் இருக்கார், மம்தா இருக்காங்க, தேஜஸ்வி யாதவ் இருக்காப்புல, அகிலேஷ் யாதவ் இருக்கார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி உருவாக்கி பிரதமர் வேட்பாளரை ஸ்டாலினை முன்னிறுத்தி போயிட்டே இருக்க வேண்டியதுதானே? என்ன ஸ்டாலின் தான் இப்போ எம்எல்ஏ கூட கிடையாது. அவரை பிரதமர் வேட்பாளரை 2029 சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதானே? இங்கே உதயநிதி பார்த்துக்கிட்டோம், அவர் லெஃப்ட் ஹேண்டர் டீல் பண்ணிட்டு போவார் இவங்களெல்லாம். ஓகே. எத்தனை பேர் வந்தாலும் வாங்க பார்ப்போம்னு சொல்லி அவர் இறங்கி பண்ணிட்டு போவார். ஓகே. அரசியல் வந்து அரசியலாக தானே பண்ணணும், அரசியலாக பண்ணுவாங்க. அப்போ வந்து இவர் என்னென்ன திட்டங்களை சொன்னாரோ அதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு மேபி அட்லீஸ்ட் இந்த ஜோசியரை பக்கத்தில் வச்சுருந்தாலாவது ஒரு 4 லட்சம் கோடி வாங்கி கொடுப்பாரு. ட்ரம்ப்கிட்ட பேசி இல்லைன்னா புட்டின்கிட்ட பேசி யார்கிட்டயாவது சொல்லி ஒரு 4 லட்சம் கோடி வருஷம் கூடியா அப்படின்னு வாங்கி கொடுத்துருப்பார். இப்போ அவரையும் தூக்கி விட்டீங்க எல்லாரும் சேர்ந்து. இந்த பிரேமலதா மேடம் தேவையெல்லாம் போய் பேசி அவரையும் காலி பண்ணி விட்டீங்க. நீங்கள் ஓஎஸ்டி பொலிட்டிக்கல் செக்ரட்டரி. ஏன்னா அவர் சொல்லி தான் இந்த 4 லட்சம் கோடி திட்டத்தை போட்டிருப்பாங்க போல தெரியுது. அதையும் காலி பண்ணி விட்டீங்க. அதனால் வந்து
இது வந்து ஒரு மக்கள் வந்து ஒரு சுவாரஸ்யமான சூழலுக்கு போயிட்டுருக்காங்க. நம்ம இந்த கூத்துகள வேடிக்கை பார்த்துட்டு போ வேண்டியதான். வேற என்ன பண்ண முடியும்? மக்கள் வந்து என்டர்டெயின்மென்ட் மோட்லயே இருக்காங்க. அப்ப என்டர்டெயின்மென்ட் மோடு ரீல்ஸு, ஷார்ட்ஸ்ல வந்து பிஸியா இருக்கும்போதும், எதுல பிஸியா இருக்காங்களோ, எதுல வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டா இருக்காங்களோ, அத அவங்களுக்கு குடுத்தா போதும். மத்த இது தேவையில்ல. இப்ப நீங்க முந்தியெல்லாம் வந்து டிராஃபிக் நிக்குதுன்னா, உடனே என்ன பிரச்சனைன்னு இறங்கி போய் பார்ப்பாங்க. எதனால டிராஃபிக் நிக்குதுன்னு. இப்ப எவனாவது பைக்ல போறவன், கார்ல போறவன் எதாவது இறங்கி போய் பார்த்துருக்கீங்களா? பிரச்சனை என்ன நடந்திருக்கா? எல்லாரும் அப்படியே நிப்பாய்ங்க. ஏன்னா, அதுக்குள்ள ஷார்ட்ஸ், ரீல்ஸ்ல பிஸி ஆயிருவாய்ங்க. ஏன்னா, இவன் மைண்ட் வந்து போராட்ட குணத்த மாத்துது. மாத்தி, இவன வந்து என்டர்டெயின் மோட்ல கொண்டு போயி, இவனோட கன்சியூமர் பிஹேவியர கேப்சர் பண்ணி, இவன் எதுல அடிமையாவான்னு பார்த்து, அதுல அடிமையாக்கி, அவன சோலிய முடிச்சிருது. அப்படிதான் அடிமையாக்கி, இன்னைக்கு இவன் பாட்டுல அடிமை இவன். சாங்ஸ்ல அடிமை. அ சினிமா கவர்ச்சிக்கு அடிமை. தமிழ்நாடு. அப்ப மதத்துக்கு அடிமையாக மாட்டான். ஏன்னா, இவன் பகுத்தறிவ சொல்லிக் குடுத்துட்டான். ஆனா, சினிமாவுக்கு அடிமையாவான். பாட்டுக்கு அடிமையாவான். அதனால சினிமா நடிகர வச்சு பிஜேபி சோலிய முடிச்சிருக்கு. அவ்வளோதான் இங்க நடந்திருக்கு. அவ்வளோதான். சரி, அந்த வாய்ப்ப பயன்படுத்தி முதல்வர் விஜய் வந்து நல்லது செய்ய முடிஞ்சா வரவேற்போம். தவறுகள் செய்தா சுட்டிக்காட்டுவோம். ஓகே. அ இது வந்து நம்மளுடைய கடமையா நம்ம செஞ்சுட்டு போவோம். அவ்வளோதான். வேற என்ன பண்ண முடியும்? இதுல திருமா அவர்கள் என்ன முடிவெடுக்க போறார்ன்ற பல கேள்விகள் இருந்தது. இப்ப தாவேக்காவுக்கு ஆதரவு குடுத்ததும் வெளில இருந்து ஆதரவு குடுக்குறேன்னு சொல்றாரு. ஆனால் முன்கூட்டியே அ திமுகவும், அதிமுகவும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கூட்டணி வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு அந்த காலகட்டத்திலேயே திருமாவை முதலமைச்சர் ஆகணும். சிந்தனை செல்வனே சொன்னாரு, திராவிட கட்சிகள் திருமா அவர்கள முதல்வர் வேட்பாளராக நிறுத்த வேண்டும்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் எடப்பாடி அவர்கள் தான் இல்ல திருமா முதலமைச்சர் வேட்பாளராக ஏத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு அவர் புறக்கணிச்சதாக சொல்லுவாங்க. நீங்க எப்படி அத பார்த்தீங்க? அவர்ட்ட என்ன சொன்னார்? அத பத்தி ஏதாவது பேசினாரா அவரு? அதாவதுங்க, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு 108 பேருக்கு மேல அ ஆதரவு குடுக்கவில்லை என்று சொன்னால், 118 நிரூபிக்க முடியவில்லை என்று சொன்னால், இந்த ஆட்சி வந்து தாவேக்கா ஆட்சி ஏற்படாது என்ற ஒரு சூழல் வந்தால், ஒண்ணு திமுக ஆதரவோட திமுக கூட்டணி கட்சிகள், கல்லாப்பட்டி கூட்டணி கட்சிகள் ஆதரவு இருந்தா மட்டும் தான் தாவேக்கா ஆட்சி நீடிக்கும். இதுதான் சிச்சுவேஷன். இல்ல அதிமுகவுல ஒரு டிஃபெக்ஷன உருவாக்கி, அதிமுகவ ஃபுல்லா சப்போர்ட் பண்ண வைக்கணும். 2வது ஆப்ஷன். இந்த 2 ஆப்ஷனையுமே அவங்க பண்ணாங்க. யாரு? தாவேக்கா. தாவேக்கா. ம். ஸோ, அப்ப என்ன ஆகுது? குதிரை பேரத்தில் ஈடுபட்டார்கள். தீய சக்தியிடம் ஆதரவு கேட்டார்கள். ஊழல் சக்தியை உடைத்தார்கள். அ இவர்கள் தூய சக்தி என்று சொல்கிறார்கள். இதுதான் நடந்தது. இப்படிப்பட்ட ஒரு எத்திக்கலுக்கு அகைன்ஸ்டா செயல்படக்கூடிய ஒரு சூழல் வரும் பொழுது, வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அப்படின்றத கவர்னரே எக்ஸ்ப்ளோர் பண்ணார். சொன்னாரா இல்லையா? நம்மளும் அந்த எத்திக்ஸ் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லன்னு 2 திராவிட கட்சிகளும் முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணுவாங்க. பண்ண தானே வேணும். இப்ப இவங்களால பண்ண முடியாது, ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னா, அதிமுகவே உடைக்கக்கூடிய நிலையில தாவேக்கா வருது அப்படின்னா, அதிமுக காக்க வேண்டிய நிலைக்கு எடப்பாடி தள்ளப்படுவாரா இல்லையா? அப்ப எப்படி காப்பாத்துறது? அதிமுகவை எதன் மூலமாக உடைக்கிறாங்க? பதவி மூலமாகவும், பணத்தின் மூலமாகவும் உடைக்கிறாங்க. பணம் குடுத்துருவாரு எடப்பாடி. பதவி எப்படி குடுப்பாரு? அப்ப என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு வந்து பல்வேறு நபர்கள் வந்து ஒரு ஆலோசனையை சொல்லியிருக்கலாம். ஏன் திமுக ஆதரவு குடுத்து நீங்க ஆட்சி அமைக்க கூடாதா? அப்படின்னு பல்வேறு ஆலோசனைகள் வந்திருக்கலாம். ஆனா இதுவரைக்கும் திமுகவும் ஓப்பனா சொல்லல. எடப்பாடி ஓப்பனா சொல்லல. திமுக, அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க போறோம்னு சொன்னாங்களா? ஓப்பனா 2 பேரும் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா அப்படி ஒரு அழைப்பு எனக்கு வந்தது அப்படின்னு திரும்ப அவர்களும் ஒரு இடத்துல பேட்டியில சொல்றாரு. திரும்ப அதான் சொல்றேன். இவங்க 2 பேரும் சேர்ந்தா, அத அதிமுக தொண்டர்கள் ஏத்துக்க மாட்டாங்க, திமுக தொண்டர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனால் திருமாவளவன வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டா ப்ரொப்போஸ் பண்ணா, ஒட்டுமொத்த தமிழகம் ஏற்றுக்கொள்ளும். ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா? ஒரு தலித்துக்கு, தகுதியுள்ளவருக்கு, தகுதியுள்ள தலைவருக்கு 30 ஆண்டு காலம் விடுதலை சிறுத்தைகளை கட்டி காத்து, ஒரு அமைப்பை உருவாக்கி,
கொள்கைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர், இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சூழ்நிலை தான் வந்திருக்கு. இதை வந்து ஏற்றுக்கொண்டால் இது அதிமுக கூட்டணி கிடையாது. இதுக்கு பேர் திருமாவளவனை நாங்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணுறோம், நாங்கள் எங்களுடைய ஆதரவை கொடுக்குறோம், திமுக கொடுத்தா கொடுக்கட்டும், எங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னா மக்கள் வந்து என்ன நினைப்பாங்க, யார் முதல்ல ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்கள மக்கள் வந்து போற்றுவாங்க. அப்போ ஏடிஎம்கேக்கு என்ன என்ன இது வரும், விஜயால் ஆட்சி அமைக்க முடியலை அப்படின்ற சூழல் வந்தால், இன்னொரு எலெக்ஷனை சந்திக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் அதை தவிர்ப்பதற்காக நாங்கள் திருமாவளவனை முதலமைச்சராக கேண்டிடேட் ஆக்குறோம்னு அதிமுக சொன்னால், அதிமுக மக்கள் மனதில் தலித் மக்கள் மனதில் இடம் பிடிக்குமா இல்லையா? அப்போ திமுக என்ன சொல்லும், நாங்கள் எங்கள் ஆதரவை கொடுக்குறோம். அப்போ யார்? திமுக அதிமுக ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுக்கல, திருமாவளவன் தலைமையில் திருமாவளவன் ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் திமுகவும் வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறோம், இல்லை நாங்கள் அமைச்சரவையில் பங்கு வர்றோம்னு அவங்க சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ 2 திராவிட கட்சிகளும் ஒரு தலித் தலைவரை முதல்வராக்கிய பெருமையே இவங்களுக்கு கிடைக்குமா இல்லையா? இல்லை, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாங்க. அது சரியான கோஆர்டினேஷன், சரியான அந்த 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 தாட்டு வந்துருச்சுன்றதே முதல்ல நம்ம பாராட்டணும். அதுக்கான ஒரு சூழல், அதுக்கான ஒரு இந்த திருமாவளவன் முதல்வர் கேண்டிடேட் என்ற சூழல் ஏற்பட்ட சில செய்திகளாகவே பார்த்தோம். எடப்பாடி கோவப்பட்டார், திரும்ப சிஎம் கேண்டிடேட்டா முடியாதுன்னு எடப்பாடி வேண்டான்னு சொன்னதாக சில செய்திகளை பார்த்தோம், பத்திரிகை செய்திகளையும் வந்துச்சு. அது இல்லை, அது முதல்ல இனிஷியலாக அவருக்கு அதிமுக அமைச்சரவை அமைக்கின்ற எண்ணம் தான் இருந்திருக்கு. ஆனால் ஒரு கட்டத்தில் கையை விட்டு மீறி போகக்கூடிய கட்டத்தில் எடப்பாடியும் அந்த திருமாவளவனை முதல்வர் கேண்டிடேட்டாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்திற்கு வந்து விட்டதாகத்தான் எனக்கு தெரிந்த தகவல்கள் சொல்கிறது. ஆனால் எடப்பாடி அதை கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் அவர் திருமாவளவனை முதல்வர் கேண்டிடேட்டாக ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தன் சம்மதத்தை தெரிவித்து விட்டார் என்று தான் தகவல் வந்தது. அதனால் ஆனால் அதுக்குள்ளே திருமாவளவன் தனது ஆதரவை அது அவருக்கு தெரியாது, இந்த பேக்ரவுண்டில் இவ்வளோ வேலை நடந்திருக்கு அப்படின்றது திருமாவளவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தால் ஒரு வேளை இது மாறி இருக்குமோ என்னமோ தெரியல. திருமாவளவன் பதவிக்காக ஆசைப்படலை, இடதுசாரிகள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை நான் எடுப்பேன்னு சொல்லி எடுத்து அவர் தனது ஆதரவை கொடுத்து விட்டார். ஏன்னா அவர் டிலே பண்ணார்னு இவங்க எல்லாம் சொல்கிறாங்க. அவர் எல்லோரும் வர வேண்டியது, அவங்களுடைய மேலிட பொறுப்பாளர்கள்லாம் வெவ்வேறு ஊர்லேருந்து அதை ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொடுப்பதற்கு அது காலதாமதம் ஒழிய மற்றபடி அவர் டிலே பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவரை முதல்வர் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கருத்துருவாக்கம் ஏற்பட்டதே அவருக்கு தெரியல. அது உண்மை என்று அவர் நம்பலை. ஒரு கருத்துருவாக்கம் உருவாகி இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தலித் பீப்புள். திருமாவளவனை ஒரு முதல்வர் கேண்டிடேட் ஆக்குவதற்கு தமிழகத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸ். அந்த சான்ஸை இப்போ மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் பொழுது திருமாவளவன் முதல்வர் கேண்டிடேட்டாக ஆக வேண்டும். அந்த 6 மாத கெடு அது நம்ம சொல்ல முடியாது, இறைவன் எப்படி அதை கொண்டு போகிறாருன்னு தெரியல. அப்பொழுது அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து திருமாவளவனை முதல்வர் கேண்டிடேட்டாக ஆக்கணும், திருமாவளவனை ஆட்சியில் அமர்த்தினாங்கன்னா அது சமூக நீதிக்கு செய்த மிகப்பெரிய ஒரு கடமையாக அதிமுகவின் கடமையாக நான் பார்க்குறேன். நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி.